அடுத்தது நிறைவாக தென்காசி சட்டமன்ற தொகுதி கணபதி, அப்பா பேரு சுப்பையா பாண்டியன், கணபதி தென்காசி சட்டமன்ற தொகுதி. மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு தென்காசி சீமை ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவிப்படுத்துகிறேன். நான் இங்கே பேச வந்தது விவசாயிகளோட பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது விவசாயிகளோட உபதொழிலான கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்க விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக விவசாயத்துக்கு ஒரு மாற்று தொழிலாக கறிக்கோழி வளர்ப்பு தொழிலில் தமிழ்நாடு முழுவதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் விவசாயிகள் இருக்காங்கன்னா அதோட சார்பாக சேர்ந்து ஒரு 10 லட்சம் பேர் அதை நேரடியாகவும் மறைமுகம் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுக்கு கிடைக்கிற கூலினா நாங்கள் எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களோடு சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு கோழி வளர்க்குறதுக்கு 12 முதல் 15 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நாங்களே செலவு பண்ணுறோம். அவங்க கொடுக்குற காசுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த தொழிலுக்காக வங்கி கடன் கட்ட முடியாமல் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவங்க நிலங்கள் பறி போய் நகைகள், குடும்பத்தில் உள்ளவங்களோட நகைகள் பறி போய் அடுத்து நிறைய பேர் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காண்ற வகையில் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி முதல் ஒரு 40 நாள் நாங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம். அதாவது கோழி குஞ்சுகளை இறக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணோம். கால்நடைத்துறை அமைச்சர் முன்னிலையில் ஒரு 3 தடவை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதில் நிறுவனங்கள் ஒத்து வரலை. அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு முன்னாடியே பிசிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாக கார்பரேட் நிறுவனங்கள் சேர்ந்து எங்களுக்கு குறைந்தபட்ச கூலி 6 ரூபா 50 பைசான்னு ஒரு மோசடியான ஒப்பந்தத்தை போட்டு எங்களை நசுக்கிட்டாங்க. அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த கூலி உயர்வு பிரச்சனை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே இதை செய்து தரணும். அடுத்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நலவாரி அமைச்சு தரணும். அடுத்து மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா 2010